ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான கெண்டை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தக்காளி சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுங்க. தேவையான அளவு வெந்தயத்தை எடுத்து வச்சுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுங்க. மாங்காய் கட் பண்ணி வச்சுங்க. பெருஞ்சீரகம், தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுங்க. வச்ச புளியை கரைச்சி எடுத்து வச்சுங்க. அதில் 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டு பொரிய விடுங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சது வெங்காய, தக்காளி, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். மீன் குழம்புக்கு மெயினானது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியில கரைசலை எடுத்து இதில் சேருங்க. புளி கரைசல் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிங்க. அதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். குழம்பு பச்சை வாசனைலாம் நீங்கி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் மண்டை இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை முன்னாடியே போட்டுருங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால முன்னாடியே போட்டுட்டோம்னா வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அதில் சேருங்க. நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். நல்லா மாங்காய் மண்டையெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் மீன் வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்திங்கன்னா தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு சேருங்க. சேர்த்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சுவையான கெண்டை மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ டு ஆல். எல்லோரும் மறக்காமல் மிஸ்ஸஸ் சாய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.